நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த நாட்களே கர்த்தர் தாமே கடந்த 9 மாதங்களும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த அக்டோபர் மாதத்துக்காக, இந்த 10வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காக, இந்த 1ஆம் தேதிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த 10வது மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அருமையான இந்த நாட்களிலே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தாமே இந்த மாதத்தில், இந்த 10வது மாதத்தில் நிறைவேற்றி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையானது சங்கீதத்திலே 121ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே நாட்களிலே தேவன் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற ஒரு தேவன், நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே தொடர்ந்து அந்த 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உண்மையாகவே எனக்கு தேவையான உதவி, தேவையான ஒத்தாசை, எனக்கு தேவையான எல்லாமே என் தேவனிடத்தில் இருந்து எனக்கு வரக்கூடிய ஒரு காரியம். ஆகவே என்னுடைய எல்லா காரியங்களும் ஒரு மனுஷரிடத்தில் இருந்து வருகிற காரியங்கள் அல்ல, ஒரு நிர்வாகத்தில் இருந்து வரக்கூடிய காரியங்கள் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே நாட்களிலே தேவன் இந்த மாதத்தில், தேவன் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு போதுமான அவர் ஒத்தாசை, அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த நாட்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒரு நிர்வாகத்தின் மேலே, ஒரு ஸ்தாபனத்தின் மேலே, ஒரு பெரியவங்க மேலே நாட்களிலே நாம் எதிர்பார்க்கிறோம், அநேக உதவிகளை எதிர்பார்க்கிறோம், அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அவங்க நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதல்ல, இந்த 10வது மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாமே அது தேவனிடத்தில் இருந்து, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் இந்த மாதத்தில் வரும். ஆனால் நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு போதுமான ஒத்தாசையை அவர் கொடுக்கிறவர், உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து நாம் நாட்களிலே ஆதியாமத்திலே ஒரு வசனம் உண்டு. ஆதியாமுடைய புஸ்தகத்திலே அந்த 14வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் உடையவராய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொன்னான். ஆகவே சோதம் ராஜா சொல்லும் பொழுது, ஜனங்களை எனக்கு தாரும், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, உம்மாலே நான் உயர்த்தப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஐஸ்வரனாக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு என்று சொல்லிட்டு, வானத்தையும் பூமியும் உடையவராய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை, என் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னான். உண்மையாகவே நாட்களில் தேவன் தான் என்னை உயர்த்தணும் என்று ஆபிரகாம் சொன்னான். தேவன் தான் என்னை உயர்த்தணும். ஆகவே உம்மாலே நான் உயர்த்தப்படாதபடிக்கு, உம்மாலே நான் ஐஸ்வரனாக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு, என் தேவன் என்னை உயர்த்த வேண்டும், என் தேவன் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக இந்த ஆபிரகாம் கரங்களை உயர்த்தும் பொழுது, தொடர்ந்து நாம் அந்த 15ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் தேவன் தான் என்னை உயர்த்தணும், எனக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும், வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு தேவன் தான்
எனக்கு வரக்கூடிய உயர்வு எல்லாமே என் தேவன் தான் சொல்லி நாம் கரங்களை கர்த்தருக்கு நேராக, உன்னதமான தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு கேடகமாக மகா பெரிய அவர் பலனாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு மனுஷனால் நீங்கள் உயர்த்தப்பட முடியாது. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு மனுஷரை சார்ந்திருக்கிறது, ஒரு ஸ்தாபனத்தை, ஒரு நிர்வாகத்தை சார்ந்திருக்கிறது, ஒரு தலைமையை சார்ந்திருக்கிறது. ஆனால் அது அல்ல. நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது என் தேவன் எனக்கு ஒத்தாசை தருவார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு பலனாக இருப்பார், அவர் எனக்கு கேடகமாக இருப்பார், அவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நம்முடைய கரங்களை விரிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது அவர் சொல்லுவார், நீ பயப்படாதே என்று சொல்லி, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணி அவர் நடத்துவதிலே போதுமான தேவன். உண்மையாகவே இந்த நாட்களில், இந்த 10வது மாதத்தில் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு மனுஷனை அல்ல, ஒரு மனுஷனால் நமக்கு எந்த உதவியும் நமக்கு வரப்போகிறதல்ல. ஆகவே தேவன் யார் மூலமாக உதவி செய்யலாம், ஆனால் மனுஷரை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஒரு நிர்வாகத்தை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அளிப்பார், நமக்கு உதவி செய்வார், நமக்கு பலனையும் நமக்கு கேடகமாக இருந்து பலனாக இருந்து அவர் நம்ம நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த மாதத்தில் தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு போதுமான உதவி வரும், தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு போதுமான பலன் வரும், தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உயர்வு வரும். நிச்சயமாகவே பரத்தில் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுத்துவார். இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி, உன்னதத்தினுடைய தேவன், உன்னதமானவராய் இருக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவரிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நீர் கொடுத்த ஆண்டவரே, இந்த 10வது மாதத்துக்காக, இந்த 1ஆம் தேதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டது போல உண்மையாகவே எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒரு மனுஷரிடத்தில் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தல்ல, ஒரு நிர்வாகத்தில் இருந்தல்ல ஆண்டவரே, உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவன், நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே, அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற நமது பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை கொடுப்பீராக, நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆபிரகாம் உமக்கு நேராய் கரங்களை உயர்த்தும் பொழுது, ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமை ஆண்டவரை பலப்படுத்தின தேவன், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரை, நீர் கேடகமாக மகாபெரிய பலனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா பயத்தையும் எல்லா விதமான கலக்கத்தையும் மாற்றுகிற தேவன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் என் தேவன் தாமே இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே நீ நிறைவேற்றுவீராக. உன்னதத்தில் இருந்து பரத்தில் இருந்து அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷனிடத்தில் இருந்து அல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வாசிக்கிறோமே, உன்னதமான தேவனுக்கு நேராய் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரை துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக. இந்த மாதம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆசீர்வாதம் உண்டாவதாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதாக. அநேக நாட்களாய் மாதங்களாய் தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கும்படியாக இந்த 10வது மாதத்திலே கர்த்தர்தாமே கிரியை செய்து போதுமான காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.